மாநிலம் சித்தூர் மாவட்டம் விகோட்டாவில் ஆந்திரஜோதி நாளிதழின் நிருபர் ஜெகன்மோகன் ரெட்டி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரஜோதி பத்திரிகையின் செய்தியாளர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்து அடையாளம் தெரியாத கும்பல் ஜெகன்மோகன் ரெட்டியை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான அவர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அவருடன் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த பிரஜாசக்தி பத்திரிகை நிருபர் தாக்குதலை தடுக்க முயன்றுள்ளார். அந்த கும்பல் அவரையும் அரிவாளால் வெட்டினர். இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஜெகன்மோகன் ரெட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் செம்பர கடத்தல் வழக்கு தொடர்பான செய்தி வெளியிட்டதால் செம்பர கடத்தல்காரன் தமீம் என்பவர் இந்த கொலை செய்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமீம் மீது 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. படுகொலை சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து கடும் தண்டனை வழங்க பத்திரிகையாளர் சங்கங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.